என்னாச்சுடா? என்ன கோயில் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இந்த ஜெயச்சந்திரன் அங்கிள் இருக்கார்ல, அவர் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்காரு. என்னோட ஃபோன் சைலண்ட்ல இருந்ததுனால நான் நோட் பண்ணாம விட்டுட்டேன். அதான் அவர் எதுக்கு கால் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அகில், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடா, நம்மள மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுடா. ஸோ நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. சேச்சா, டென்ஷன்லாம் ஒன்றும் ஆகல. ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் எதுக்காக கால் பண்ணியிருப்பாருன்னு. சரி, ஓகே, அதை பற்றி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காது, அதை ஃப்ரீயாக விடு. தென் டுமாரோ கம்பெனிக்கு போகணும் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கு. கார்த்திக் இன்ஃபார்ம் பண்ணியாடா? இல்லைடா, இனிமே தான்டா சொல்லணும். ஓகேடா, மறக்காம கார்த்திக் இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகேடா, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தென் பிரீத்தி இனியாவையும் நினச்சா தாண்டா ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆமாம் பிரசாந்த், நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னென்னா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரியுதா இல்லை புரியாத மாதிரி இருக்காங்களா, இல்லை ஏதாவது நம்ம வாய் திறந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களா, எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. இன்னைக்கு பேசும்போது யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரில. ஐ திங்க் நம்ம ரிச்சபிளாக இருக்கிறதுனால அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது பிரசாந்த், பட் நம்ம எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி நடந்துக்கலையே. ஐ திங்க் அகில், அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு நம்மளை பார்த்து பயமாகவும் இருக்கு. நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? அதான்டா, நம்ம ரிச்சபிளான ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ அவங்கள ஏதாவது சீட் பண்ணிடுவோம், இல்லை டைம் பாஸ்க்கு பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அவங்களோட மைண்ட் தாட்டில் அவங்களே கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. டே, இத்தனை நாளாக பேசிகிட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம், நம்ம எப்படின்னு கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இல்லை அகில், நான் அப்படி மீன் பண்ணல. அவங்க நம்மளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம மனசில் எப்படி அவங்களோ அதே மாதிரி நம்மளும் அவங்க மனசில் இருப்போம். பட் அட் த சேம் டைம் பணக்காரவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னா அவங்களோட மைண்டில் அவங்க திங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்மளையும் பார்க்குறாங்க. புரியுது அவனுக்கு? ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிரசாந்த், பட் நம்ம அப்படி கிடையாது. அது நம்ம எப்படியாவது அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அது எப்படின்னு எனக்கும் புரியல. நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க மேலே இருக்கிறது என்ன ஃபீலிங்ஸ்னு நமக்கு தெரியணும். நீ சொல்லு, இனியா மேலே உனக்கு இருக்கிறது என்ன ஃபீலிங்ஸ்னு உனக்கு தெரியுமா அகில்? பிரசாந்த், இந்த ஃபீலிங்ஸ் பற்றி நீ என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு அதுக்கு பேர் கூட வைக்க தெரியல. இது லவ்வான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. பட் அவளை பார்க்காம அவள்கிட்ட பேசாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல. எனக்கு புரியுது அகில், இதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கும் இருக்குது. ஆனால் இதை எப்படி அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேடா, நம்ம அவங்கள லவ் பண்ணுறதாவே வச்சுக்கலாம். ஆனால் நம்மளால ஏதாவது ஹர்ட் ஆயிடுவாங்களோன்னு வேற பயமாக இருக்குடா. என்னடா பேசுகிற அகில்? உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற, அவள் இல்லாமல் நீ இருந்துட மாட்டேன்னு சொல்கிற. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுவ? நான் டைரெக்டாக இனி அவள் ஹர்ட் பண்ணிட மாட்டேன்டா. பட் என்னால் அவள் ஹர்ட் ஆயிடுவாளோன்னு தான் பயமாக இருக்குது. அது எப்படிடா, நீ ஹர்ட் பண்ணாமல் அவள் எப்படி ஹர்ட் ஆக முடியும்? உனக்கு நான் சொல்கிறது புரியலையா பிரசாந்த்? நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு. நம்மளை சுற்றி உள்ள ஒரு சுச்சுவேஷன் அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் டக்குன்னு அஃபெக்ட் பண்ணிட்டா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. இதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. இனியாவாக இருக்கட்டும், பிரீத்தியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப சென்சிட்டிவ். நம்மளால அவங்க ஹர்ட் ஆகலைனாலும் நம்மளை சுற்றி உள்ள சுச்சுவேஷனால கண்டிப்பாக அவங்க ஹர்ட் ஆவாங்க. அதுக்கு தாண்டா நானும் பயப்படுறேன். அகில், இதெல்லாம் நினச்சி நம்ம பயந்துட்டு இருந்தோன்னு பை, கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க எந்த விஷயத்தால ஹர்ட் ஆவாங்களோ அந்த விஷயத்த அவங்க கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். சிம்பிள். நீ சொல்கிறதெல்லாம் ஓகே. கண்டிப்பாக இனியாவுக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன். தென் சார், என்னைய மட்டும் இனியாவை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டீங்க. நீங்கள் பிரீத்தியை லவ் பண்ணுறீங்களா இல்லையா? ஆஃப்கோர்ஸ் அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, இல்லைன்னா சொல்லலை. தெரியல அகில், ஆனால் அவளை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. டேய் தற்கூரி, இதே தானடா லவ்னு நீ எனக்கு சொன்ன. ஐ நோ அகில், அது உங்ககிட்ட சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் என்கிட்ட வரும்போது தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. டே, இதில் என்னடா கன்ஃபியூஷன்? அவள் இல்லாமல் உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்கிற. அப்போ அவள் இல்லாமல் உன்னால இருக்க முடியாதுன்னா என்ன மீனிங்? அதுதான்டா தெரியல. டே முட்டாள், அதுதான்டா லவ். ஓகே அகில், நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்குமா என்ன? கண்டிப்பாக இருக்கும் பிரசாந்த். எப்படிடா சொல்கிற? ஒரு பொண்ணாக இருக்கவங்க யாரோ ஒரு பையன்கிட்ட சும்மா நின்று பேசுறதுக்கே யோசிப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, கையை பிடிச்சி வளையல் போடுறதுலேருந்து காலை பிடிச்சி கொலுசு போடுற வரைக்கும். டெஃபினட்டாக நீ நினைக்கலாம்டா இந்த மாதிரி விஷயம்லாம் சாதாரண விஷயம் தானேன்னு. இதெல்லாம் அதர் கண்ட்ரீஸ்க்கு வேணால் சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட உரிமை இல்லாமல் அவள் கையை கூட பிடிக்க முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அகில், பட் இந்த அளவுக்கு நமக்கு உரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னடா இருக்குது? அதான்டா, அவங்களுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு. பட் அதை அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஒய்டா, எதனால் அவங்களால சொல்ல முடியல? டே, பசங்களா இருக்க நம்மளாலே நம்மளோட ஃபீலிங்ஸை ஓப்பனாக சொல்ல முடியல. அப்படி இருக்கப்போ அவங்க பொண்ணுங்க அவங்க ஃபீலிங்ஸை எப்படி நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க? புரியுதா அகில்? பட் இதுக்கு என்ன தாண்டா சொல்யூஷன்? சொல்யூஷன் என்னன்னு கேட்டால் என்னடா சொல்கிறது? நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். நீ சொல்கிற மாதிரி நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி பிரசாந்த், கண்டிப்பாக நம்ம அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா? கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எந்த நம்பிக்கையிலடா அப்படி சொல்கிற? டே, அதான் சொன்னலடா, ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு இந்த அளவுக்கு உரிமை கொடுக்குறான்னா அது அவளுக்கு பிடிச்ச பையனாக தான் இருக்கணும். ஸோ இந்த லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது நீயா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். பிடிச்சதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம அவங்க மேலே அட்வான்டேஜ் எடுத்ததுக்கு அப்புறமும் அமைதியாக இருக்காங்க. ஓகே அகில், பட் நம்ம லவ் சொல்கிறதுக்கான டைம் இது கிடையாது. இன்னமும் நம்ம அவங்க மனசில் ஆழமாக ஸ்டாண்டர்டாக ஸ்டே ஆகணும். நமக்கு எப்படி அவங்க இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாதுன்னு தோணுதோ அதே ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வர வைக்கணும்.
அதுக்கப்புறம் தான் நம்மளோட லவ்வை அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். யூ ஆர் கரெக்ட் பிரசாந்த். நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். ஓகேடா, குட் நைட். நீ போய் தூங்கு. டுமாரோ சீக்கிரமாகவே நம்ம கம்பெனி கிளம்பணும். ஓகேடா, குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். எனக்கு இன்னைக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான்டா. ஆமாம்மா, காலெல்லாம் பிடிச்சி கொலுசு போட்டு விட்டுருக்கியா? இன்னைக்கு ஃபுல்லாக கனவுல தான் இருக்கும். டாய் நீயும் நல்லா தானடா வாழ்ந்துட்டு வந்திருக்க. டேய், நானாவது கையை பிடிச்சி தான் வளையல் போட்டு விட்டேன். ஆனால் நீ காலை பிடிச்சி கொலுசே போட்டு விட்டுருக்க. ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லடா. உனக்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய். ஓகேடா, பாய். ஸ்னேகாமா, இன்னைக்கு திருவிழாவுக்கு போனீங்களே, என்னாச்சு? அதை ஏமா கேட்குறீங்க? அந்த பிரசாந்த் அகில் யாருமே எங்கள் கூட வரலம்மா. என்னடாம்மா சொல்ற, என்னாச்சு? ஆமாம்மா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவங்க கூட ஜாயின் ஆகிறதுக்கு. பட் அவனுங்க என்னென்னமோ சொல்லி கட்டி விட்டுட்டு போயிட்டானுங்க. என்ன ஜெகன், நீ கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அம்மா, நான் என்னம்மா பண்ணுறது? நான் போய் சொன்னேன் எனக்கு கோயிலை பற்றி ஒன்றும் தெரியாது வாங்கன்னு. அவனுங்க தான் நான் வந்து காமிச்சிட்டு போகிறேன்னு பிரசாந்தும் அகிலும் மட்டும் வந்தானுங்க. அப்புறம் என்னாச்சு? கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பிளேஸ் இங்கே எங்கே இருக்குன்னு காமிச்சிட்டு உடனே கிளம்பிட்டானுங்க. நான் என்ன பண்ணுறது? ஆமாம்மா, ஜெகனும் எவ்வளவோ பேசினான். ஆனால் அவனுங்க தான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஓடிட்டானுங்க. அப்புறம் எப்படிம்மா ஏதோ திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கானுங்க, வாங்கிட்டு வந்தியே? அம்மா, அதுவே நான் ரொம்ப நேரம் புடிவாதமாக நின்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எரிச்சலாக இருக்குமா அவனுங்க பின்னாடி சுற்றுறது. என்ன ஸ்னேகா, நீயே இப்படி சொன்னா எப்படி? நந்தினி தான் எதுக்குமே லாய்க்கு இல்லை. நீயாவது ஏதாவது பண்ணு மக்களே. புரியுதுமா, அதனால தான் வேறு வழியே இல்லாமல் நான் அவனுங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். எப்படியாவது அந்த பிரசாந்தும் அகில் மனசையும் மட்டும் மாத்திட்டா போதும். இந்த சொத்து மொத்தமும் நமக்கு தான். ஜெகன், நீயாவது மஞ்சு மனசுல இடம் பிடிச்சியா இல்லையா? அம்மா, ஜெகனெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. மஞ்சு மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கான். என்ன மக்களே சொல்ற? ஆமாம்மா, இன்னைக்கு பிரசாந்துக்கும் மஞ்சுக்கும் சண்டை வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் ஜெகன் தான் குறுக்க வந்து பேசினா. அப்போ மஞ்சு அவங்க அண்ணன் பக்கத்து பேசாமல் ஜெகன் பக்கத்து தாமா பேசினா. ஜெகன் நீ தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாமா. அப்படியாடா ஜெகன்? ஆமாம்மா, இப்போல்லாம் மஞ்சு என் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இதை ஏன் மக்களே என்கிட்ட அப்பவே சொல்லல? இல்லைம்மா, நான் எல்லாத்தையுமே முழுசாக முடிச்சுட்டு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ மஞ்சு ஜெகன் சொல்கிறத மட்டும்தான் கேட்பா. ஜெகனால் மட்டும்தான் இப்போ காய் நவுத்த முடியும். சூப்பர்டா ஜெகன், நான் உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு இப்போதான்டா ரொம்ப பெருமைப்படுறேன். எப்படியாவது அந்த மஞ்சுவை நீ என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டுற மாதிரி மாற்றணும். அவள் இப்பயே நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தாம்மா கேட்பா. ஜெகன், நீ நினைக்கிற மாதிரி சொத்தை எழுதி வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அரவிந்த், பிரசாந்த், அகில் இவனுங்க 3 பேர் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம சொத்தை எழுதி வாங்க முடியாது. அம்மா, அரவிந்தெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. அவன் என்ன ரூம்லேயே தானே அடைஞ்சு கிடக்குறான். டே முட்டாள், அரவிந்த் என்ன அவ்வளோ லேஸ்பட்ட ஆளுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அவன் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம்மா, அஃப்கோர்ஸ் கம்பெனியை கூட அகிலும் பிரசாந்தும் தானே பார்த்துக்கிறானுங்க. அவன் வெளியில் வந்தால் தானம்மா வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியும். டே முட்டாள், அரவிந்தை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அவன் ஒன்றும் அவ்வளோ லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவனை பார்க்க தான் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும் ஜெகன். ஆனால் இந்த வீட்லேயும் சரி கம்பெனிலையும் சரி ஒவ்வொரு செகண்ட் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். என்னம்மா நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அவனே சோக கீதம் வாசிச்சுட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். அவனுக்கா எல்லாம் தெரிய போகுது? ஜெகன், உனக்கு அரவிந்தை பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாகவே தெரியும். அரவிந்த் என்ன ரூமில் தானே அடைஞ்சு கிடக்குறான். அவன் என்ன பண்ணிட போகிறான்னு தப்பான கணக்கு மட்டும் போட்டுறாத. அம்மா, என்னம்மா நீங்கள் அரவிந்தை பார்த்தா பயந்துட்டு இருக்கீங்க? ஜெகன், அவனை பார்த்து நான் உன்னை பயப்பட சொல்லலை. எது பண்ணுறதா இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யாருக்கும் சந்தேகமே வராத அளவுக்கு பண்ணணும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா ஜெகன்? எனக்கு புரியுதுமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஜெகன், நான் மஞ்சு வந்திருக்கேன். உள்ளதா இருக்கியா? அம்மா, மஞ்சு வரா, இதை பற்றி அப்புறமா பேசலாம். வா மஞ்சு, உள்ளதா இருக்கேன். ஸ்னேகா அத்தை, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் மஞ்சு, நாங்களும் இங்கே தான் இருக்கோம். யார், ஜெகனை பார்க்க வந்தியா? ஆமா அத்தை, ஜெகனையும் ஸ்னேகாவையும் தான் பார்க்க வந்தேன். சரி மக்களே, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்ல நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சரி மக்களே, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். இல்ல நாங்க இப்ப வெளியில கிளம்பிடுவோம். போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்களே எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லுங்கள். அம்மா, ஸ்னேகா அம்மா கம்பெனிக்கு போகணும்னு சொன்னா, அதான் கிளம்பி போகிறோம். ஏன் மக்களே, நம்ம கம்பெனி நீ பார்த்தது இல்லையா என்ன? இல்லம்மா, ஊருக்கு வந்ததுலேருந்து எங்கேயா சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் கம்பெனி போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா, சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அம்மா, ஸ்னேகா மஞ்சு என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு என்ன சுடிதார்லாம் போட்டிருக்கீங்க? அது வந்து அத்தை, ஜெகன் தான் எனக்கு சுடிதார் போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னா. அதான் நானும் ஜெகனும் போய் இந்த சுடிதார் வாங்கிட்டு வந்தோம். அதான் இன்னைக்கு போட்டிருக்கேன். அப்படியா மஞ்சுமா, உனக்கு அழகா இருக்கு இந்த சுடிதார். ஜெகன், உனக்கு சுடிதார்லாம் சூஸ் பண்ண தெரியுமா? அம்மா, மஞ்சு சுடிதார் போட்டால் அழகா இருப்பான்னு தோணுச்சு, அதனால தான் அவளுக்காக சூஸ் பண்ணேன். அழகா இருக்குடா. ஆமா ஸ்னேகா, நீங்க எப்படி சுடிதார்லாம் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு சுடிதார்னாலே பிடிக்காதே. அம்மா, அகில் மாமா, பிரசாந்த் மாமாக்கெல்லாம் நான் சுடிதார் போட்டால் தான் பிடிக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். நாங்க சொல்லியே மாறாத நீ அகிலுக்காகவும் பிரசாந்துக்காகவும் மாறி இருக்க. பாத்தியா ஜெகன் உங்க அக்காவை? ஆமாம்மா, இத்தனை நாளா நம்ம சொல்லி கேட்காதவ இன்னைக்கு அகிலும் பிரசாந்தும் சொன்னதும் உடனே சுடிதார் போட்டிருக்கா. பாத்தியா? என்னடா ஜெகன், நீ என்ன ஓட்டுறியா? ஓட்டெல்லாம் இல்லடி, உண்மையை தான் சொன்னேன். அம்மா பாருங்க, அவன் என்ன ஓட்டுறான். ஆமா, ஜெகன் சொல்றது உண்மைதான். நாங்க எத்தனை தடவை சுடிதார் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனா நீ கேட்டிருக்கியா? ஆனா அகிலும் பிரசாந்தும் சொன்ன உடனே சுடிதார் போட்டுட்டு வந்து நிக்கிற. சரி, அதெல்லாம் விடுங்கம்மா. எனக்கு சுடிதார் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உனக்கு என்ன மக்களே, அழகா இருக்க. அழகா இருக்கேனா? சரி ஓகேம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போங்க. ஜெகன், மஞ்சுவை பத்திரமா பாத்துக்கோ. அத்தை, நீங்க சொல்லவே வேணாம். ஜெகன் என்ன ரொம்ப பத்திரமா பாத்துப்பான். எனக்கு தெரியும் மஞ்சு, அவன் உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துப்பான்.
பரவாயில்லையே, ஜெகனுக்கு அவளே சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அவன் மனசில் இடம் பிடிச்சிருக்கான். ஜெகன் மட்டும் இவளை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டான், இந்த சொத்து நமக்கு கிடைக்க போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. சரி மக்களே, அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரி எத்த போயிட்டு வரோம். போயிட்டு வரோம்மா. அம்மா போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து போங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க? வாங்க மக்களே, நீங்க என்ன பண்றீங்க கிச்சன்ல? காஃபி எதுவும் வேணுமாம்மா? இல்லைம்மா, காஃபியெல்லாம் நாங்கள் குடிச்சிட்டோம். ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல வாசனையாக வருது. கேசரி கிண்டிட்டு இருக்கேன் மக்களே. கேசரியா? எதுக்குமா கேசரி? இன்னைக்கு தானே வேணும், நம்ம கோயில்ல காப்பு இருக்கிறாங்க, அதான் சாமி ஊர்வலம் வரும், வீட்லயும் வச்சு படைச்சு சாமி கும்பிடணும்ல, அதுக்காக தான் கேசரி கிண்டிட்டு இருக்கேன். ஓ ஆமாம்ல, இன்னைக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் விளையாடுவாங்களே. ஆமா மக்களே, அதுதான். அம்மா அப்ப நாங்களும் இன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறோம். வினோ அதெல்லாம் வேணா வினோ. அம்மா எல்லாருமே விளையாடுவாங்க, ஏன் எங்களை மட்டும் விளையாட வேணாம்னு சொல்றீங்க? அத்தை பசங்க மாமா பசங்க இருக்கிறவங்க தான் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுவாங்க. நீங்க யாரு மேல போய் ஊத்துவீங்க? அம்மா மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு எதுக்கு பசங்க? அதான் பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்களே. யாரு மக்களே இருக்கா? சின்ன பொண்ணு அத்தையோட பொண்ணு மலர் இருக்கா, வசந்தி அத்தை பொண்ணு கவி இருக்கா, ஏன் லட்சுமி அத்தை பொண்ணு பூமாரி கூட தான் இருக்கா. பரவாயில்லையே, என் பொண்ணுங்க இவ்வளோ தெளிவா இருக்கீங்களா? சரி மக்களே விளையாடுங்க, அதான் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, விளையாடுங்க. ஏய், ஜாலி. அம்மா நாங்க பூமாரி வீட்டுக்கு போயிட்டு பூமாரி கூப்பிட்டு அப்படியே மந்திக்கு போறோம். சரி மக்களே, கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, இதோ கிளம்பியாச்சே. இங்க பாரு வினோ பிரீத்தி, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நனைஞ்சு போயிடுவீங்க. நனைஞ்சு தானே போவோம், பிரச்சனை இல்லை, துவைச்சு காயப்பட்டா காஞ்சு போயிடும். உங்களுக்குலாம் கொழுப்பு தான், நீங்களா துணி துவைக்கிறீங்க, நான் தானே துவைக்கிறேன். ஹாஹா, நீங்க எப்ப துணி துவைச்சிங்க? நான் தான் துணி துவைச்சு போடுறேன், அவ தான் பாத்திரம் கழுவுறா, நீங்க சமைக்க மட்டும் தான் செய்றீங்க. சரிடிமா, நீ தான் துணி துவைக்கிற போதுமா? ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் நான் தான் துணி துவைச்சிட்டு இருக்கேன். சமைக்கிறத கூட நானே பாத்துருவேன், நீங்க தான் விட மாட்டீங்க. ஐயோ சாமி, நீ சமைக்கிறேன்லாம் சொல்லிட்டு கிச்சன் பக்கெட் வந்துடாத. ஏமா, நான் நல்லா சமைச்சிடுவேன்னு உங்களுக்கு கூட பொறாமையா இருக்கு? ஐயோ தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போங்கடி. காலையிலே நல்ல மைண்ட் செட்ல இருக்கேன், அடிச்சு கடிச்சிட போற, ஒழுங்கா ஓடி போயிரு. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்லம்மா, விடுங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம், நீங்க மஞ்சள் தண்ணியை கரைச்சி வைங்க, சரியா? சரி மக்களே. ஏ பூமாரி. பூமாரி, என்னடி இவ்வளோ கூப்பிட்டு வெளில வர காணோம்? அதான் பிரீத்தி, எனக்கும் தெரியல. ஏ பூமாரி செவடி, நான் வினோ வந்திருக்கேன்டி. ஏ வினோதனி, நீ அடிக்கிட்ட வந்துட்டே இரு. அட செவிட்டு நாயே, உனக்கு கேட்கவே இல்லையா நான் கூப்பிட்டது? என்ன பூமாரி, உனக்கு காது கேட்காம எதுவும் போயிடுச்சா என்ன? என்ன பிரீத்தி அக்கா, வினோதா எப்போதுமே என்ன ஓட்டுவா, இப்ப நீ சேர்ந்துட்டியா என்ன? ஏய் இல்ல பூமாரி, நானும் உன்னை கூப்பிட்டேன், ஆனா உனக்கு காதுலே விழுகல. அக்கா நான் கொல்ல சைடு நின்னுட்டு இருந்தேன், அதனால தான் கேட்கல. ஓ, கொல்ல சைடு நின்றுட்டு இருந்தியா? வினோதினி அவ கொல்ல சைடு நின்றுட்டு இருந்திருக்கா, அவளை போய் காது கேட்கலையா, அது இதுன்னு இருக்கா. ஆமா, இல்லன்னா மட்டும் அந்த செவடிக்கு அப்படியே கிளிக்கலன்னு கேட்டுரும். நீ வேற ஏன்டி? யாரடி செவடிங்கிற? உன்னதாண்டி சொல்றேன் செவடி. இனியா அக்கா பாருக்கா எப்படி எல்லாம் வம்பிழுக்கிறானு. வினோதினி சும்மா இருக்க மாட்டியா? இனியா அவளை பத்தி உனக்கு தெரியாது, அவளுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே காது கேட்காது, செவடிதான் அவ. ஆமா, இவளுக்கு ரொம்ப கேட்கும், போடி அரிசி பள்ளி. இங்க பாரு பூமாரி, அரிசி பள்ளின்னு சொல்லாத, கடுப்பாயிருவேன். ஆஹா, உன்னை மட்டும் பட்டு பிரிச்சு கூப்பிட்டா எனக்கு கோவம் வருது இல்ல, அப்படிதான் எனக்கும். பரவாயில்லடி, நான் அரிசி பள்ளியாவே இருந்துட்டு போறேன், ஆனா நீ செவடிதான். அம்மா அரிசி பள்ளி, நான் செவடிதான். நீ ஆனா அரிசி பள்ளிதான். கொன்னு இருக்கா உன்னை. நீ மட்டும் என்ன வம்பிழுப்ப, நான் மட்டும் சும்மா இருப்பேனா? ஐயோ, உங்க சண்டையை நிறுத்துங்கடி. லட்சுமி அத்தை இல்லையா பூமாரி? இல்லக்கா, இப்பதான் அம்மா பூஜை ஜாமான் வாங்க போயிருக்காங்க, சாமி ஊர்வலம் வரும்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்களே, நீ யார் மேல பூமாரி மஞ்சள் தண்ணி ஊத்துவ? நான் யார் மேல ஊத்துவேன்? உங்க மேல எல்லாம் ஊத்துவேன். எங்களெல்லாம் விடு, உனக்கு மாமா பையன் இருக்கான்ல, அவன் மேல ஊத்துவியா? யாருக்கா என் மாமா பையன்? யார சொல்ற? அதான் அந்த சிபி. ஐயோ அக்கா, நான் ஏன் அவன் மேல எல்லாம் ஊத்த போறேன்? இந்த மஞ்சள் தண்ணி ஊத்துறதே மாமா பசங்க அத்தை பசங்கலாம் இருக்கவங்க தான் விளையாடுவாங்களாம். அப்போ நீ சிபி மேல கண்டிப்பா மஞ்சள் தண்ணி ஊத்துவ. ஐயோ, நான்லாம் ஊத்த மாட்டேன்க்கா. எதுக்கு? எங்க அம்மா பார்த்தாங்கன்னா வம்பு. என்னடி பேசுற? சிபி உன்னோட மாமா பையன் தானே? ஆமா வினோ, இருந்தாலும் நம்ம தண்ணி ஊத்துனா அவன் சும்மா இருப்பானா? ஏதாவது சொல்லி திட்டானா ஒரு மாதிரி ஆயிரும். எதுக்கு வம்பு? அது எப்படி இப்போ மாதிரி திட்டுவான்? அவனுக்கு என்ன, நீ மட்டுமா அத்தை பொண்ணு? அவனுக்கு தான் இன்னும் 2-3 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களாம் தண்ணி ஊத்தும் போது நீயும் ஊத்தலாம். எதுக்கு வேண்டாத வேலை? நமக்குள்ளேயே விளையாடலாம் ஜாலியா. ஆமா, நீங்களாம் யார் மேல ஊத்துவீங்க? எங்களுக்கு என்ன அத்தை பையன் மாமா பையனா இருக்காங்க, நாங்க உன் மேல கவி மேல மலர் மேல எல்லாம் ஊத்துவோம். ஓ அப்படியாக்கா? ஆனா நேத்துல இருந்து உங்களுக்கு அத்தை பையன் மாமா பையன் எல்லாம் புதுசு புதுசா வந்துட்டாங்களே, அவங்க மேல எல்லாம் ஊத்த மாட்டீங்களா? யாரடி சொல்ற? ஏனியா, அவ நம்ம பாச தாண்டி சொல்றா. பூமாரி, நீயும் சேட்டை பிடிச்சவரா தான் இருக்க. அக்கா சும்மா வம்பிழுக்கேங்க்கா. சரி சரி, ஆனா அவங்க எல்லாம் எங்களோட பாஸ் தான், மத்தபடி அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஓ வாய் தாக்கா அப்படி சொல்லுது, ஆனா பார்த்தா அப்படி தெரியல. என்னடி ஓட்டுறியா? நிஜமாதான். சரி சரி, ஏதோ சொல்றேன், நான் நம்புறேன். ஆமாக்கா, காலில் கொலுசு செம்மையா இருக்கு. அது நான் தான் வாங்கினேன். அப்படியாக்கா? நீயா வாங்கின? ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்காக யாரோ ஆசையா வாங்கி உன் காலை பிடிச்சு உனக்கு போட்டு விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. தோணும்டி, தோணும், ஏன் தோணாது? ஆஹா, உண்மையை சொன்னா கசக்கதான் செய்யுமா. சும்மா இருடி. வினோதினி, இனியாக்கா வெக்கோலாம் படுதுடி. அதான் அவளுக்கு போக்குதான் சரியில்லை. என்ன வினோ, நீயும் அக்காவை சந்தேகப்படுறியா என்ன? சேச்சா, சந்தேகம்லாம் படல, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்னடி என்ன மட்டும் இப்படிலாம் பேசுறீங்க? பிரீத்தி கூட தான் நேற்று வலையெல்லாம் போட்டுக்கிட்டா.
நீ மாட்டுறா நீ மட்டும் மாட்டேன்டி, எதுக்குடி என்னையும் சேர்த்து கோத்து விடுற? என்ன மட்டும் ஓட்டுவாளுங்க, நீ மட்டும் ஜாலியாக அனுப்பியா? அதான் இனியா உன்ன மாதிரி தான் இருக்கணும். தெரியும் பிரீத்தி, எனக்கும் நேற்று கையெல்லாம் பிடிச்சி வலையெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க, சொல்லவே இல்லை. ஏ வினோ, கைக்குள்ள வளையல் நுழையலடி, அதனால தான் பிடிச்சி போட்டு விட்டாங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓஹோ அப்படியா? நீ எதுக்காக பத்தாத வலையில போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த? பாயிண்ட்டை பிடிச்சிட்டா வினோ. பிரீத்தி, இதுக்கு பதில் சொல்லு. அமைதியா இரு இனியா, அவளே நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்குறா, என்ன சொல்றேனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் எடுத்து ஊத்துற மாதிரி அவளுக்கு பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு இருக்க. அப்பாடி, என்னை எப்படியா விட்டுட்டாளுங்க, நீயே பேசிக்கோ, நான் கிளம்புறேன். நீங்க எங்கம்மா ஓடுறீங்க? உங்க காலுக்கு கொலுசு போட்டிருக்கத நானும் பார்க்கணும்ல. என்ன பிரீத்தி, ஆன்சரே காணும்? நான் கூட கேள்விப்பட்டேன், உங்க 2 பேருக்கும் யாரும் இயரிங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாமே. அச்சோ, கண்டுபிடிச்சிட்டாலோ? அது வந்து பிரீத்தி அகில் சார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அச்சோ, அகில் சார் தான் இனியா கூட இருந்தாரேம்மா. ஐயோ, தப்பு தப்பா சொல்றேனே. இல்லடி, சிபி தான் வாங்கி கொடுத்தான். ஓ, சிபி வாங்கி கொடுத்தானா? அப்போ பூமாரி உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? எனக்கு வந்துக்கா பிரசாந்த் சார் தான்க்கா வாங்கி கொடுத்தாரு. அச்சோ, தப்பு தப்பா சொல்லி மாட்டிக்கிறீங்களேடி. பிரசாந்த் சார் தான் பிரீத்தி கூட இருந்தாரே, அவர் எப்படி உனக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அது வந்து அகில் சார். இல்ல அகில் சார் ஏன் கூட இருந்தாரு. அப்ப எங்க கூட யார் வந்தது? சிபியும் கார்த்திக் சாரும். ஆமாக்கா, கார்த்திக் சார் வாங்கி கொடுத்தாருக்கா. ஓ, உனக்கு கார்த்திக் சார் தான் வாங்கி கொடுத்தாரா? அப்போ பூமாரிக்கு கார்த்திக் சார் வாங்கி கொடுத்துருக்காரு, வினோதினிக்கு சிபி வாங்கி கொடுத்துருக்கா, அப்படிதானே? ஆமா, அதான் உண்மை. ஆமா பிரீத்தி, இதுதான் உண்மை, நம்பிடு. நம்பிட்டேன் இனியா, நான் எப்பவும் நம்பிட்டேன். என்னடி கலாய்க்கிறீங்களா? சேச்சா, உன்னை போய் யாராவது கலாய்க்க முடியுமா? நீ போட்டிருந்த இயரிங்ஸ்லயே தெரிஞ்சிச்சு அது சிபி தான் எடுத்து கொடுத்ததுன்னு. ஆமா, என்னோட இயரிங்ஸ் நல்லா இருந்துச்சாடி? பாரு, இயரிங்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஆமாக்கா, என்னோட இயரிங்ஸ் நல்லா இருந்துச்சா? உனக்கு சிபி வாங்கி கொடுத்த இயரிங்ஸ் சூப்பரா இருந்துச்சு பூமாரி. அப்புறம் வினோ, உனக்கு கார்த்திக் சார் ஒரு இயரிங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, அது அப்படியே உனக்காகனே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் அது சிபி வாங்கி கொடுத்ததுடி? வினோ, நாங்கெல்லாம் உனக்கு அக்கா, மறந்துடாத. சரி, இந்த டாபிக் இதோட விடுங்க. எப்போ மந்திக்கு போறோம்? பாத்தியா பிரீத்தி, அவளை பத்தி பேசுனதும் டாபிக்கே கட் பண்றா பாரு. விடி நீ பாவம், ரொம்ப ஓட்டாத. அக்கா, அம்மா வந்து சொல்லிட்டு கிளம்பிடலாம், சரியா? சரி பூமாரி, அத்தை வந்து சொல்லிட்டே கிளம்பலாம். ஏ கவி, கண்டிப்பா நான் உன் மேல தண்ணி ஊத்தாம விட மாட்டேன், ஒழுங்கா நின்று. ஏ பூமாரி, நில்லடி, என் மேல மட்டும் நீ தண்ணி ஊத்தனல, நில்லு. மலர், ஓடாதடி. உங்களால முடிஞ்சா பிடிச்சி தண்ணி ஊத்திக்கோங்க. ஏ வினோதினி, உன்னால முடிஞ்சா பிடிடி பாப்போம். உன்னை இருடி வரேன், நான் கண்டிப்பா உன் மேல தண்ணி ஊத்தாம விட மாட்டேன். கவி நில்லு கவி, நான் மட்டும் நீ தண்ணி ஊத்தும் போது நின்னல. பிரீத்தியக்கா, முடிஞ்சா பிடிச்சுக்கோ. என் மலரு, ஒழுங்கா நின்று. இனியாக்கா, முடிஞ்சா பிடி பாப்போம். வர இருங்கடி. பிரீத்தி, வினோ, தண்ணி ஊத்துங்கடி. ஐயோ, யாரு மேல இனியா தண்ணி ஊத்த சொன்ன? பிரீத்தி, சத்தியமா இவளுங்க மேல தாண்டி நான் தண்ணி ஊத்த சொன்னேன். அவங்க எப்படி குறுக்க வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி. போச்சு, இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணை பழக்க போதோ தெரியல.